மூணாவது இளவரசியான அம்பா பேரழகும் அசாத்திய திறமையும் கொண்டவங்க. இளவரசி அம்பாவும் ஷால்வ மன்னனும் ஏற்கனவே காதல் வயப்பட்டிருந்ததுனால இளவரசி அம்பா சுயம்பர நிகழ்வின் போது ஷால்வ மன்னனுக்கு மாலை அணிவித்து கணவனா ஏற்க காத்திருந்தாங்க. இப்படி இருக்க பீஷ்மரின் வருகை அவங்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கவே ஷால்வ மன்னன் பீஷ்மரை துவந்த யுத்தத்துக்கு அழைக்கும் சூழல் உருவாகுது. யுத்தத்துல சால்வ மன்னனை தோற்கடிக்கிற பீஷ்மர் அவருக்கு உயிர் பிச்சை அளிச்சுட்டு அம்பாவோட காதல் பற்றி தெரிஞ்சுக்காம 3 இளவரசிகளையும் ஹஸ்தினாபுரத்துக்கு கூட்டிட்டு போறாரு. விசித்திர வீரியனுக்கு 3 இளவரசிகளையும் திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி இளவரசி அம்பா சத்தியவதி கிட்டையும் பீஷ்மர் கிட்டையும் தனக்கும் ஷால்வ மன்னனுக்கும் இருந்த காதலை பத்தி சொல்ல பீஷ்மர் அம்பாவை திரும்பவும் ஷால்வ மன்னன் கிட்டையே போக அனுமதிக்கிறாரு. ரொம்பவும் கனவுகளோட ஷால்வ மன்னனை தேடி போற இளவரசி அம்பாவை பார்த்து ஷால்வ மன்னன், நீ கங்கை மைந்தன் பீஷ்மரால வெல்லப்பட்டவள், சத்திரிய தர்மப்படி சுயம்வர துவந்த யுத்தத்துல தோத்த என்னால உன்னை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இந்த சம்பவத்தால மனமுடைற இளவரசி அம்பா பீஷ்மர் கிட்டையே திரும்ப வந்து தன்னோட இந்த நிலைமைக்கு காரணமான பீஷ்மர் தான் தன்னை திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்றாங்க.